விசாரணைக்காக டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தார் தவிக தலைவர் விஜய். இன்று தனி விமானத்தில் அவர் டெல்லி புறப்படுகிறார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இன்றைய தினம் விஜய் ஆஜராகிறார். இன்று காலை ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில் டெல்லிக்கு விஜய் புறப்பட்டிருக்கிறார். காலை 11 மணி அளவில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். இதற்காக தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு டிசம்பரின் இறுதியில் தவிக நிர்வாகிகள் ஆஜராகி இருந்தனர். அவர்களிடம் தனித்தனியாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டது. சிபிஐ விசாரணைக்காக தற்போது விஜய் ஆஜராக இருக்கும் நிலையில் அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். சிபிஐ அதிகாரிகள் கரூரிலும் முகாமிட்டு சம்பவம் நடைபெற்ற இடத்திலும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விஜய் பரப்புரைக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் அவர்கள் ஆய்வு செய்திருந்தனர். அதேபோல அந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநரிடமும் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு விஜய் ஆஜராகும் இருக்கும் நிலையில் டெல்லியில் அவர் சென்றடைந்த பிறகு அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். கரூர் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான விவகாரத்தில் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு விஜய் நேரில் ஆஜராகிறார். இதற்கு டெல்லி செல்வதற்காக தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு தவிக தலைவர் விஜய் வந்துள்ளார். அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் டெல்லி செல்கிறார். காலை 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகிறார். டெல்லியில் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி தவிக சார்பில் டெல்லி காவல்துறைக்கு இமெயில் மூலம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது விஜய் விமான நிலையத்திற்கு செல்கிறார். இங்கிருந்து தனி விமானத்தில் விஜய் தவிக தலைவர் விஜய் டெல்லி செல்கிறார். அவருடன் ஏற்கனவே சிபிஐயில் ஆஜராகி விளக்கம் அளித்த தவிக பொதுச் செயலாளர் அர்ஜுனா டெல்லி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக தற்போது டெல்லிக்கு செல்கிறார் தவிக தலைவர் விஜய். சிபிஐ விசாரணைக்காக அவர் இன்று அங்கு ஆஜராக இருக்கிறார். செப்டம்பர் மாதம் கரூரில் பரப்புரை கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக தவிக நிர்வாகிகள் இதற்காக ஏற்கனவே சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில் ஆஜராகி இருந்தனர். அவர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. அன்றைய தினம் பரப்புரைக்கு விஜய் பயன்படுத்திய வாகனமும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதனுடைய ஓட்டுநரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் விசாரணையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது தவிக தலைவர் விஜய் விசாரணைக்காக நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலை 11 மணி அளவில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது விஜய் செல்லும் இந்த தனி விமானம் புறப்பட்டு விட்டதா? எவ்வளவு நேரம் எடுக்கும் டெல்லி சென்றடை? இன்றைய தினம் விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்காக ஆஜராக இருக்கும் நிலையில் அதற்காக அவர் சென்னையிலிருந்து புறப்படுகிறார். அவருடன் தவிக நிர்வாகிகளும் டெல்லிக்கு செல்கிறார்கள். தனி விமானம் மூலமாக அவர் டெல்லிக்கு செல்கிறார். தனி விமானத்தில் விஜய் ஏறும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தனி விமானம் புறப்பட்டு விட்டதா? எவ்வளவு நேரம் எடுக்கும் டெல்லி சென்றடைய? சிவரஞ்சனி, தனி விமானத்தில் தவிக தலைவர்
விஜய் ஏறக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது அவருடன் தாவேகா நிர்வாகிகளும் உடன் செல்கின்றனர். தற்போது நிர்வாகிகள் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் விமானத்தில் ஏறக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார். டெல்லியில் காலை 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார். ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகள் என் ஆனந்த், அதே போல நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் 3 நாட்கள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினர். அவர்களிடம் 20 மணி நேரத்திற்கும் மேலாக கரூர் சம்பவம் தொடர்பாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விஜயின் பிரச்சார வாகனத்திலும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களிடமும் அதே போல சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், அந்த சம்பவம் நடைபெற்ற இடம், பிரேத பரிசோதனை நடத்திய மருத்துவர்கள், அதே போல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதே போல தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தாவேகா பிரச்சார வாகனத்திலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி விஜய் அதாவது சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. தமிழரசி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து செய்தியாளர் முகிலன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முகிலன், இன்றைய தினம் 11 மணி அளவில் விஜய் சிபிஐ விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். இது விசாரணையில் எந்த அளவிலான முன்னேற்றம் என்று பார்க்கலாம்? குறிப்பாக இன்றைய தினம் அவரிடம் எவ்வாறான கேள்விகள் கேட்கப்பட உள்ளன? சிவரஞ்சனி, அதாவது இந்த கரூர் விவகாரம் பொறுத்தவரை நாம் அதாவது சனிக்கிழமை இந்த வழக்கு தீவிரமடைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த சிபிஐ அதிகாரிகள் குறிப்பாக கரூர் அவர்கள் முகாமிட்டு அந்த விஜய், அந்த நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தை சென்னையிலிருந்து கரூருக்கு கொண்டு வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அந்த வேனை நிறுத்தி அவர் அங்கு சோதனை அங்கு இருக்கக்கூடிய அந்த விசாரணை செய்வதை நம்மால் பார்க்க முடிந்தது. மிக முக்கியமாக சனிக்கிழமை அந்த பகுதியில் அந்த வேனை நிறுத்தி விஜய் குறிப்பாக எங்கு அமர்ந்திருந்தார், அதே போல அந்த வாகனத்தின் மீது நின்று பேசும்போது எங்கிருந்து அவர் பேசினார், அது மட்டுமல்லாது அந்த வாகனத்தின் டைமென்ஷன்ஸ் சொல்வாங்க, இந்த வாகனத்தின் நீளம், உயரம் எவ்வளவு போன்ற பல முக்கியமான தகவல்களை அவர்கள் திரட்டி இருக்கின்றனர். இது அதே போல இதை மையமாக வைத்தும் கூட அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏனால் அந்த விபத்து நடத்தும் போது விஜய் அங்கிருந்து அதாவது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதை விஜயால் பார்த்திருக்க முடியுமா என்ற கோணத்தில் தான் அவர்கள் அந்த விசாரணையை மேற்கொண்டிருப்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு அந்த வாகனத்தை வைத்து அவர்கள் விசாரணையை ஈடுபட்டு வந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஏற்கனவே கரூரிலும் அந்த விசாரணையானது, அதாவது மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாவட்ட காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாது அது தொடர்புடைய அனைவரையுமே அவர்கள் அழைத்து அந்த விசாரணையில் ஈடுபட்டு வந்தது. மிக விரிவான ஒரு விசாரணை நடைபெற்றதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் சுமார் 2 நாட்கள் தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆனந்த், சிடி நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் சுமார் 2 நாட்கள் அந்த விசாரணை நடந்ததும் பார்த்திருக்கிறோம். இதன் அடிப்படையிலேயே விஜயிடம் கேள்வி கேட்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது இவர்கள் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் கேள்விகளை தயார் செய்து விஜயிடம் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த கரூர் சம்பவத்தில் முதல் முறையாக விஜய் தற்போது அந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு அவரிடம் இந்த கேள்விகள் இன்று அவர்களிடம் முன்வைக்கப்பட இருக்கிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் அந்த அதிகாரிகள் மற்றும் இந்த தாவேகா இருக்கக்கூடிய மற்ற மூத்த நிர்வாகிகளிடம் 2 நாட்கள் விசாரணை நடைபெற்றது. இன்று விஜய் ஆஜராகும் போது அவரிடம் இன்று மட்டும் விசாரணை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது நாளையும் நடைபெறுமா என்பதை நாம் பார்த்திருக்க வேண்டும். அதாவது கடந்த முறை நடைபெற்ற அந்த சிபிஐ விசாரணையின் போது 12 மணி நேரத்திற்கு மேலாக
அந்த விசாரணையானது அந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் மற்றவர்களிடம் அந்த விசாரணை நடந்தது. இன்று சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன கேள்விகளை அவர்கள் முன்வைக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த விசாரணையானது சென்னையில் நடைபெறாமல் தற்போது டெல்லியில் நடைபெறுகிறது. இதுவே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. டெல்லிக்கு வரவழைத்து விஜயிடம் இந்த விசாரணை நடத்துவதிலிருந்தே இந்த வழக்கை சிபிஐ எவ்வாறு முக்கியமாக கருதுகிறது, அதன் தீவிரம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிவரஞ்சனி, அதாவது சுமார் ஒரு 2 to 2.5 மணி நேரம் ஆகும் அவர் டெல்லி சென்றடைய. அவர் டெல்லி சென்றடைந்தவுடன் 11 மணிக்கு அவர் அங்கு ஆஜராக வேண்டும். விஜய் அங்கு டெல்லியில் தரையிறங்கிய உடனேயே அவர் சிபிஐ அலுவலகத்துக்கு நேராக செல்வார் என்றுதான் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. சுமார் 11 மணிக்கு அவர் அங்கு ஆஜராக வேண்டும். தற்போது விஜயுடன் மற்ற மூத்த நிர்வாகிகளும் அவர்களுடன் பயணிப்பதை நாம் ஏற்கனவே அந்த தகவலை வெளியிட்டிருந்தோம். விஜயுடன் சுமார் 6 பேர், அதாவது விஜய் தாவேகா தலைவர் விஜய் உட்பட சுமார் 7 பேர் இன்று பயணிக்கின்றனர். அதில் சுமார் 4 பேர் அந்த மூத்த நிர்வாகிகளும் இருக்கின்றனர். இன்று விசாரணையின் போது அவர்களும் உடன் செல்வார்களா, அவர்களையும் வைத்து இந்த விசாரணை நடைபெறுமா, அல்லது தாவேகா தலைவர் விஜயுடன் மட்டும் இந்த விசாரணை நடைபெறுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதுவரை திரட்டப்பட்ட அனைத்து தகவலின் பேரில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளின் அடிப்படையிலேயே இன்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிவரஞ்சனி.